ஒரு ராஜா வாழணும், ஒரு ராஜா அளவுக்கு வாழணும், ஒரு மன்னன் முன்னேறணும், ஒரு அரசாங்கம் மிகப்பெரிய அளவில் சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னா மந்திரிமார்கள் சிறப்பாக இருக்கணும். சிஎம் நல்லா இருக்கணும்னா மந்திரிகள்லாம் நல்லா இருக்கணும். மந்திரிங்க ஏதாச்சும் சிறு சிறு தப்பு செஞ்சால் சிஎம்முக்கு கெட்ட பேர் வந்துடும், குடைச்சல் வந்துடும். இயற்கை தானே இது. என்றைக்குமே பாருங்கள், ராஜாலாம் வெளியே வரமாட்டார், மந்திரிகள் தான் இப்போலாம் வெளியே போவாங்க. அதே மாதிரி தான் சிஎம் பிஎம் எல்லாருமே மந்திரியை வச்சு தான் அவங்களோட பவர் இருக்கும். இதே தான் இந்த மந்திரி சபையை வச்சு தான் வாழ்க்கைன்றது தெரிஞ்சுக்க கொள்ளக்கூடியவர்கள் மீனராசிக்காரர்கள். அது என்னங்க மந்திரி சபைக்கும் மீனராசிக்கும் ஒரு தொடர்பு பத்துறீங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ரொம்ப சிம்பிள். என்றைக்குமே மீனராசிக்காரங்க ராஜாவாக தான் இருப்பீங்க. அவங்க மந்திரி கிடையாது, ராஜா தான். அவங்க சிஎம் தான் பிஎம் தான். ஆனால் அவங்களுக்கு கீழே தகுதியான மனிதர்களை மந்திரியாக வைத்திருப்பாங்க. இவங்களுக்கு பதிலாக இந்த மந்திரிமார்கள் போயிட்டு செய்திகள்லாம் சேகரிப்பாங்க. அவங்க இந்த ராஜா கிட்ட சொல்லுவாங்க, ராஜா முடிவெடுப்பார். ஆனால் ராஜா தான் எல்லாம் சொன்ன மாதிரி தெரியும். ஆனால் மந்திரியோட சப்போர்ட்டில் தான் இது எல்லாமே நடந்திருக்கும், மந்திரியோட பிளானில் தான் நடந்திருக்கும். பேர் வாங்குறது மட்டும் ராஜா. இதுதான் மீனராசி. இப்போ இந்த ராஜா தனக்குன்னு ஒரு அரசாங்கத்தை உண்டு பண்ண போகிறாங்க. ஆக மீனராசியில் பிறந்த உழைப்பாளிகளே, சகோதர சகோதரிகளே, 7.5 சனியில் ஜென்ம சனி உங்கள் பக்கத்தில் என்ட்ரி ஆகிறாரு. உங்களை மிகப்பெரிய ராஜதந்திரியாக ஆக்க போகிறாரு. இது வரைக்கும் நம்ம போட்ட கணக்கு கொஞ்சம் மிஸ் ஆச்சே ராஜா, கொஞ்சம் தப்பாச்சே ராஜா. காரணம், மந்திரி பேச்சு நம்ம கேட்கல. நீங்களா கொஞ்சம் ஐடியா பண்ணது தப்பாக போச்சு. இப்போ மந்திரி பேச்சை நீங்கள் கேட்கணும். இப்போ புரியுத பிளானு? மந்திரிங்கன்னா யார்? நமக்கு கீழே இருக்கிறவங்க, நமக்கு மேலே இருக்கிறவங்க. மந்திரினா படித்தவங்களும் இருப்பாங்க, நமக்கு வயசுக்கு மேலே இருக்கிறவங்களும் இருப்பாங்க. மந்திரினா பதவியில் தான் அவன் கீழே இருக்கிறானே தவிர தகுதியில் மேலே இருப்பான். புரியுதா நான் சொல்கிறது? அப்போ அவங்க பேச்சை இப்போ கேட்குற கண்டிஷன் வருது. இதுதான் இந்த மீனத்திற்கு. நான்லாம் எவன் பேச்சும் கேட்க மாட்டேன் அப்படின்னு மட்டும் நினச்சிடாதீங்க. நான் தான் திருப்பி சொல்கிறேனே, யார் பேச்சை வேணாலும் கேளுங்க. வெளியில் சொல்ல போகிறது உங்கள் வாய்ஸ் தானே. இந்த மந்திரியை சொல்லி கொடுத்தாருன்னு சொல்ல போகிறீங்க? இல்லையே, மக்களுக்கு நீங்கள் தான் தெரியும், உங்களை தான் தெரியும். அப்போ இந்த மீனராசிக்காரர்கள் மிகப்பெரிய விஐபிகளாக வருவதற்கு அற்புதமான நல்ல வாய்ப்பு. இந்த 7.5 சனியில் ஜென்ம சனியாக உள்ள என்ட்ரி ஆகிறாரு. எல்லாரும் சொல்லுவாங்க 7.5 சனி கண்டிப்பாக உங்களை கவுத்துறோன்னு சொல்லுவாங்க. ஜென்ம சனி கண்டிப்பாக நாடு கடத்தணும்னு சொல்லுவாங்க. எல்லாரும் சொல்லுவாங்க ஜென்ம சனி உங்களுக்கு விரோதத்தை ஏற்படுத்தும்னு சொல்லுவாங்க. நானும் சொல்கிறேன், விரோதத்தை கண்டிப்பாக உண்டு பண்ணும். ஆனால் அந்த விரோதத்தை எப்படி முறியடிக்கணுன்றதை கண்டிப்பாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறீங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த புத்தாண்டை எப்படி கையாளணும்னு சொல்லிட்டு தொடர்ந்து சனி பெயர்ச்சி பாகம் 2ம் குரு பெயர்ச்சியும் வரப்போகுது. லைக் பண்ணிக்கோங்க. நீங்கள் எந்த கோவிலுக்கு அதிகமாக செல்வீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். மீனராசியில் என்ன நட்சத்திரம்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் நினச்சிங்கன்னா எதிரிகளே இல்லாமல் முறியடிக்க முடியும். அதான் மீனராசி. சுக்கிரன் உச்சம், குரு ஆட்சி. மந்திரி என்ன சொல்ல வராருன்னு சிஎம்முக்கு தெரியணும், ராஜாவுக்கு தெரியணும். பாதி சொல்லிட்டு இருக்கும்போதே நிப்பாட்டிட்டு உக்காரு அப்படின்னு சொல்லக்கூடாது. மக்களுக்கு பிரகடனம் படித்திடணும். இதுதான் அந்த ராஜ கலை. இந்த கலை இப்போ உங்கள் பக்கம் வலம் வரப்போகுது. இதற்கு சனி சப்போர்ட் பண்ணுறாரு. ஜென்ம சனியாக உள்ள என்ட்ரியாகி உங்கள் மூலமாக சட்டத்தை முன்னிறுத்த போகிறார். அப்போ மீனராசிக்காரர்களுக்கு மன அளவில் கூட கெட்டது செய்ய நினைக்க மாட்டீங்க, நல்லதை தான் செய்ய போகிறீங்க. நல்லதில் கொட்ட போகுது பணம். கோடீஸ்வரன் ஆக போகிறீங்க. இந்த சனி பகவான் உங்களுக்கு வாகன யோகத்தை கொடுப்பாரு. இந்த 2.5 வருஷத்தில் 7.5 சனியாக உள்ள என்ட்ரி ஆகும்போது உங்களுக்கு டியூ கட்டி வச்சுருப்பார். நீங்கள் சில பேர் வீடு வாடகை எடுத்து டியூ கட்டிகிட்ருப்பீங்க, சில பேர் வாகனம் வாங்கி டியூ கட்டிகிட்ருப்பீங்க. டியூக்குள்ளே உங்களுக்கு கொண்டு வந்திருக்காரு 7.5 சனி. உண்மையா இல்லையா? யோசிச்சு பாருங்கள். கௌரவன்ற நிறைய இடத்துல விளையாடுவார். இப்போ அவர் சும்மா இருக்க போகிறதில்ல. இப்போ அவர் பிரபலமான ராஜாவாக வரப்போகிறாரு. இன்னும் கொஞ்சம் கடனை ஏற்ற தான் செய்ய போகிறாரு. கௌரவ கடன். சுப காரியங்கள் நடக்க போகுது. கல்யாணத்துக்காக கடன் வாங்கணும், கல்யாணம் பண்ணணும். கடன் ஆனால் கல்யாணம் நடக்கணும். சந்தோஷம் இருக்குது, ஆனால் அதுக்கு நமக்கு பேலன்ஸ் வேணும் இல்லையா? இவ்வளோ நாள் நம்ம பேலன்ஸுக்காக எதிர்பார்த்தோம். கடவுள் இப்போ பேலன்ஸ் கொடுப்பாரு, பணம் கொடுப்பாரு, ஏதோ ஒரு ரூபத்தில் கொடுப்பாரு. நிறைய நல்லவர்களோட சேர்க்கை இப்போ ஏற்படும். துஷ்டமான எண்ணங்கள் கடந்த காலத்தில் உள்ளே வந்திருக்கும். பேய் பிசாசு பில்லி சூனியம் அப்படிலாம் கூட உள்ளே வந்திருக்கும். சில பேர் பிடிச்சி இழுத்துருப்பாங்க, வாங்க இந்த இடத்துல போய் மந்திரம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அங்கெல்லாம் சிவன் உங்கள் பக்கம் வந்து அங்கே போகக்கூடாது, இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அழகாக டியூன் பண்ணியே கொண்டு வந்திருக்காரு. இதுதான் சனி ஆட்டம். சனியோட ஆட்டத்தில் ரொம்ப முக்கியமான விஷயம், நம்மளை மந்திர தந்திரத்துக்கு கொண்டு போக மாட்டார் சனி பகவான். அவரை பற்றி உணர வைப்பார். நான் யாருன்னு நீ தெரிஞ்சுக்கிட்டேன்னா அந்த நிமிஷமே உன்னை விட்டு விலகுன்னு சொல்லுவார். அதான் சனியோட ஆட்டம். நம்மளை ஒருத்தன் நிர்வாகம் பண்ணுறான்யா, ஒருத்தன் நம்மளை ஆட்டி வைக்கிறான்யா அப்படின்னு என்றைக்கு நம்ம நினச்சிட்டோமோ அன்றைக்கே அவன் வந்த வேலை முடிஞ்சு போச்சு. அவன் நினச்சி வர்றதே அதுக்கு தான். இப்போ இந்த மீனராசிக்காரங்க கரெக்டாக புரிஞ்சுப்பீங்க. இப்போ சனி என்ன பண்ணுவார்? ஜென்ம சனியாக வர்றவர் சைலண்ட்டாக உட்காந்துருவார். ஆனால் நான் புரிஞ்சிக்க மாட்டேன் சார் அப்படின்னு நீங்கள் பிடிவாதம் பிடிக்கக்கூடாது. நல்லா புரிஞ்சுக்குங்க. ஆட்டி விற்கிறவன் அவன் ஒருவன் தான் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா சனி உங்களை விட்டு நகர்ந்துருவார், சைலண்ட் ஆகிடுவார். அப்போ நீங்கள் நினைக்கிறதுலாம் நடக்கும். இந்த காலகட்டத்தில் யோகங்கள் ஏற்படக்கூடிய நேரம், பொறுப்புகள் ஏற்படக்கூடிய நேரம், பதில் சொல்லக்கூடிய நேரம். யார் பதில் சொல்லுவா?
அரசன் தான் பதில் சொல்லணும். அப்போ பெரிய ஒரு பொறுப்புக்கு வர போகிறீங்கன்னு அர்த்தம். இந்த மீனராசிக்காரங்க ஒரு பொறுப்புக்கு வர போகிறீங்க. உங்களுக்கு ஒரு அமைப்பு உருவாக போகுது. நீங்கள் நல்லா வளர போகிறீங்க. ஒரு ஃபேமிலியை கரெக்டாக ரன் பண்ண போகிறீங்க. இது வரைக்கும் பட்டும் படாமையும் வெட்டும் வெட்டாமையும் இருந்தீங்க. இப்போ கரெக்டாக வட்டம் போட்டு ஆண்டவன் பிடிச்சி வச்சுட்டான். நீங்கள் தான் உங்கள் கடமையை செஞ்சாகணும். உங்கள் குடும்பத்தில் இருக்க தலைமையாக நீங்கள் வரணும். ஊருக்கு தலைமையாக வரணும். உலகத்துக்கு தலைமையாக வரணும். நிறைய பொறுப்புகளோட உதவி செய்யணும். அதுக்கு பண உதவி செய்யணும். ஆண்டவன் பதவி உயர்வும் செய்ய போகிறான். பெரிய மனிதர்களோட நட்பு கொடுக்க போகிறான். அப்புறம் என்னங்க, ராஜா வாழ்க்குங்க. நான் தான் முன்னாடி சொல்லிட்டேனே, மந்திரிமார்கள் சப்போர்ட் மட்டும்தான் தேவை. அதனால் யாரையும் உதாசனப்படுத்தாதீங்க. நல்ல வளர்ச்சிக்கு வர போகிறீங்க மீனராசிக்காரங்க. 7.5 சனியில் ஏறுமுகமே இப்போ தான் ஆரம்பம். 7.5 வருஷத்தில் இப்போ தான் ஏறுமுகமே. இந்த சனி பகவான் இடத்துல குறுக்கு வழியிலே முயற்சி செய்வதை மட்டும் தவிர்த்து கொள்ள வேண்டும். மீனராசிக்காரங்களே, குறுக்கு வழி உங்களை குறுக்கி விடும். அது வேண்டாம். ஃபாஸ்டேக்கில் போகிறது தப்பு இல்லை. ஆனால் சில நேரத்தில் கூகுள் குறுக்கு வழின்னு காட்டும். அதில் காரு போகாது. விசாலம்னா என்ன, நல்லா பிரம்மாண்டமாக நினச்சி உள்ளே வாங்க. உங்களுடைய தோரணை, மீனராசிக்காரங்க உங்கள் தோரணையை மாற்றிக்குங்க. கெத்தை மாற்றுங்க. இப்போ கருப்பு கண்ணாடிலாம் சூப்பராக போடுறாங்க. அது மாதிரி கண்ணாடிலாம் போடுங்க. ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும். அது மாதிரி கிளாஸ் ஸ்டைல் மன்னனா ஸ்டைலோடைய ஹீரோயினை நீங்கள் உருவாவீங்க. உங்களுக்குள்ளே ஒரு ஸ்டைலை உருவாக்குங்க. ஏன்னா சுக்கிரன் உச்சங்க. நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளவு அழகப்படுத்துகிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உலகம் உங்களை பார்த்து ஆனந்தப்படும். அப்படியே உங்களை உயர்த்தி வைக்கும். உள்ள எந்த திறமையும் இருக்கணும் அவசியம் இல்லை. நீங்கள் வெளியில் காட்டுற தோரணம் தான் வாழ்க்கையை உயர்த்து காட்டுது. அந்த தோரணம் உயரும் போது நமக்கே எல்லாம் உள்ளே வந்துடும். அப்போ மீனராசிக்காரங்க நிறைய ஏகப்பட்ட திறமைகளை உள்ளே கொண்டு வர போகிறீங்க. உங்களை புதுசாக அப்படியே ஒரு புது ஃப்ரேம் போட்டு காட்ட போகிறாங்க. அதனால் இத்தனை நாள் ஏற்பட்ட சரிவுகளை 7.5 சனியால் ட்ரிபிளாக சரி செய்து ஒரு தக்க சிம்மாசனத்தில் உட்கார போகிறீங்க. இந்த வாய்ப்பை கரெக்டாக பயன்படுத்திக்கங்க மீனராசிக்காரங்க. இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். முழுமையாக நீங்கள் ஈஸ்வரனை வழிபாடு பண்ணுங்கள். நல்லா கவனிக்கணும், சிவனை வழிபாடு பண்ணுங்கள். சனீஸ்வரனை வழிபாடு பண்ண சொல்லலை, ஈஸ்வரனை தான் வழிபாடு பண்ண சொன்னேன். ஈஸ்வரனால் மட்டும்தான் சனீஸ்வரனை கண்ட்ரோல் பண்ண முடியும். புரியுதா? அதனால் எங்கேயுமே யாராச்சும் ஒரு தப்பு பண்ணுறாங்க, இல்லை ஏதாச்சும் ஒரு கோர்ட்டு கேஸு, இல்லை ஏதாச்சும் ஒரு பிரச்சனை, உங்களுக்கு ஒரு ஃபோன் அடிக்கிறாங்கன்னா ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணுறங்க. இல்லைனா மியூட்டில் போட்டுருங்க. இதோ வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மியூட்டில் போட்டுருங்க. இந்த 10 நிமிஷத்தில் வந்துடும்னு சொல்லிட்டு பசங்கள்லாம் பறக்காதீங்க வண்டியில். அவன் அந்த நிமிஷத்தில் நம்மளை கோத்து விட்டு கிளம்பிடுவான். நம்ம தான் மாட்டிட்டு முழிச்சிட்ருப்போம். அந்த நேரத்தில் நம்ம எடுக்காமல் விட்டுட்டோம். வீட்டு வாசல் ஏறி வந்து ஒருத்தரை கூப்பிட்டா கூட வீட்டில் உள்ளவங்ககிட்ட சொல்லணும். வர முடியாதுன்னு நோ சொல்லிவிட்டு அனுப்பிடுங்க. இதுதான் நேரம். இதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். சக்ஸஸாக வருவீங்க மீனராசிக்காரங்க. சிவன் உங்களுக்கு நிச்சயமாக உங்களுக்காக ஒரு திருவிளையாடலை செய்வார். அதில் உங்களை வெற்றி பெற வைப்பார். கண்டிப்பாக கஷ்டத்தை கொடுக்க மாட்டார். நீங்கள் ராஜதந்திரிகளாக ராஜாவாக நிலைநிறுத்தக்கூடிய அற்புதமான நேரம். பின்வாங்காதீங்க. முன்னுக்கு வருவதற்கான முயற்சியை ஆரம்பிங்க. வாழ்த்துக்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் எந்த கோயிலுக்கு சென்று எந்த தெய்வத்தை வணங்குறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்கள் குடும்பத்தில் யார் யார் எந்தெந்த ராசின்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணிவிடுங்க. மீன ராசிக்காரங்க ஒரு 2000 லைக் வருதான்னு பார்ப்போம். லைக் பண்ணுங்கள். நன்றி.